அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கோகிலவாணியை யாருக்கும் நினைவில் இருக்காது என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். கோகிலவாணியை யாருக்கும் நினைவில் இருக்காது சிறுகதை. தான் ஒரு தலைப்புச் செய்தியாக போகிறோம் என்று கோகிலவாணி ஒரு நாள் கூட நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள். ஆனால் அது நடந்தேறியது. அந்த செய்தி வெளியான நாள் செப்டம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை 1998. அப்போது அவளுக்கு வயது 23. கோகிலவாணியை இப்போது யாருக்கும் நினைவில் இருக்காது. ஒருவேளை நீங்கள் தினசரி பேப்பரை தவறாமல் படிக்கின்றவராக இருந்தால் உங்கள் நினைவின் ஏதாவது ஒரு மூலையில் அவள் பெயர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடும். ஆனால் தினசரி செய்திகளை யார் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார்கள்? அவை சாலை விபத்துகளை கூட சுவாரஸ்யமான நிகழ்வாக மாற்றிவிடுகின்றன. இரத்தக்கரை படியாத நாளிதழ்களே இல்லை. விபத்தில் இறந்த உடல்களின் புகைப்படங்களை ஏன் நாளிதழ்கள் இவ்வளவு பெரியதாக வெளியிடுகின்றன? யார் அதை காண்பதற்கு ஆசைப்படுகின்றனர்? மனிதன் ஒருவேளை வன்முறையில் களியாட்டத்தை நாம் உள்ளூர விரும்புகிறோமோ? கோகிலவாணியை தலைப்புச் செய்தியாக்கியதற்கு நாம் காரணமில்லை என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது. அவள் நம்மை குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அவள் நம்மை கண்டு பயப்படுகிறாள். நம் யாவரையும் விட்டு விலகி போயிருக்கிறாள். இன்றைக்கும் அவளது கால்கள் சாலையில் நடப்பதற்கு பயப்படுகின்றன. கைகள் தன்னை அறியாமல் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. யாராவது அருகில் வருவதைக் கண்டால் கண்கள் காற்றிலாடும் அகல் விளக்கின் சுடரை போல தத்தளிக்கின்றன. இவ்வளவு ஏன், அவளுக்கு உறக்கத்தில் கூட நிம்மதியில்லை. குரூர கனவுகளால் திடுக்கிட்டு அலறுகிறாள். அவள் சாவகாசமாக புழங்கி திரிந்த உலகம் ஒரு நாளில் அவளிடமிருந்து பிடுங்கி எறியப்பட்டது. தோழிகள், குடும்பம், படிப்பு, வேலை அத்தனையும் அவளிடமிருந்து உதிர்ந்து போய் விட்டிருந்தது. களிம்பு மருந்துகளும் டஜனுக்கணக்கான மாத்திரைகளும் ரண சிகிச்சையும் அவளது அன்றாட உலகமாயிருக்கிறது. அழுதழுது ஓய்ந்து ஒடுங்கி போயிருக்கிறாள். பல நேரங்களில் தன்னை கழிப்பறை மூலையில் வீசி எறியப்பட்ட பாதி எரிந்து போன தீக்குச்சி ஒன்றைப் போலவே உணர்ந்திருக்கிறாள். ஒரு சம்பவம் என்று எளிதாக நாளிதழ்களால் விவரிக்கப்பட்ட அந்த துயர நிகழ்வு இப்படியாகத்தான் செய்தித்தாளில் விவரிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் கோகிலவாணி என்ற 23 வயது பெண் மீது துரை என்ற வாலிபர் ஆசிட் வீசினார். இது குறித்து கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் துரை என்பவர் கோகிலவாணியை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் கோகிலவாணியோ மகேஷ் என்ற கல்லூரி மாணவனை காதலித்து வந்திருக்கிறார். தனது காதலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆசிட் ஊற்றிவிடுவேன் என்று கோகிலவாணியை துரை பலமுறை எச்சரித்திருக்கிறான். ஆனால் துரையின் காதலை அவள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதனால் ஆத்திரமான துரை தனது நண்பர்களான ஹரிகிருஷ்ணா, சஞ்சய் ஆகியோருடன் கூடி பேசி கோகிலவாணியின் முகத்தில் ஆசிட் வீச தம்புசெட்டு தெருவில் உள்ள ஒரு கடையில் சல்ஃபியூரிக் ஆசிடை வாங்கியிருக்கிறான். மறுநாள் காலை கிண்டி ரயில் நிலையத்திற்கு செல்லும் வழியில் கோகிலவாணியை வழிமறித்து ஆசிட்டை ஊற்றிவிட்டு துரை தப்பி ஓடினான். இதனால் கோகிலவாணியின் முகம் வெந்து போனது. சம்பவ இடத்தில் அலறியபடியே மயங்கி விழுந்த அவளை பொதுமக்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். 60% அளவுக்கு முகம் வெந்து போய் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். துரை மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 15 வயதிலேயே காதலிப்பதை பற்றிய கற்பனைகள் கோகிலவாணிக்குள் புகுந்துவிட்டன. பள்ளி நேரத்தில் அதை அப்படியே அவளும் தோழிகளும் இரகசியமாக பேசி கொண்டிருப்பார்கள். காதலை பற்றி பேசும்போதெல்லாம் பனிக்கட்டியை உள்ளங்கையில் வைத்து கொண்டிருப்பதை போல் அவள் உடலில் கிளர்ச்சி உருவாவதை உணர்ந்திருக்கிறாள். சாலையில், பயணத்தில், பொது இடங்களில் தென்படும் 15 வயது இளைஞர்களை காணும் போதெல்லாம் இதில் யார் தன்னை காதலிக்கப் போகிறவன் என்று குறுகுறுப்பாக இருக்கும். அவள் காதலிப்பதற்காக ஏங்கினாள். யாரோடோ காதலிக்கப்படுவதற்காக காத்து கொண்டே இருந்தாள். அதை பற்றி தனது நோட்டில் நிறைய கிறுக்கி வைத்திருக்கிறாள். கவிதையில் கூட எழுதியிருக்கிறாள். அவளுக்கு திவாகர் என்ற பெயர் பிடித்து போயிருந்தது. இவ்வளவிற்கும் அந்த பெயரில் ஒருவரையும் தெரியாது. ஆனால் ஏனோ அந்த பெயர் பிடித்திருந்தது. அந்த பெயரிலே ஒருவனை காதலிக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூட தோன்றியது. ஆனால் அது நடக்குமா என்ன? அந்த பெயரை தன் பெயரோடு சேர்த்து திவாகர் கோகிலவாணி என்று இரகசியமாக எழுதி பார்த்து கொண்டே இருப்பாள். ஒரு நாள் தோழி இந்திரா அவளிடம், யாரடி அந்த திவாகர் என்று கேட்டதற்கு, பக்கத்து வீட்டில் இருக்கின்ற பையன், அவனை நான் லவ் பண்ணுகிறேன் என்று பொய் சொன்னாள். அந்த பொய்யை இந்திரா நம்பிவிட்டதோடு அந்த காதல் எப்படி ஆரம்பித்தது,
எவ்வளவு நாளாக நடக்கிறது என்று கேட்க துவங்கிவிட்டாள். அவளுக்காகவே கோகிலவாணி நிறைய கற்பனை செய்து திவாகரை பற்றி கதை கதையாக சொல்லிக்கொண்டே இருப்பாள். அதை கேட்டதில் இருந்து இந்திராவும் யாரையாவது காதலிக்க விரும்பினாள். ஆனால் எப்படி காதலிப்பது என்று பயமாக இருந்தது. அவர்கள் டியூஷன் படிக்கப் போகின்ற இடத்தில் இருந்த முரளியிடம் இந்திரா தயங்கி தயங்கித்தான் அவனை காதலிப்பதாக சொன்னாள். அவன் தானும் அவளை காதலிப்பதாக சொல்லி மாடி அறைக்கு வரச் சொல்லியிருந்தான். பயமும் ஆர்வமாக மாடிக்கு போன இந்திரா கத்தி அலறியபடியே கீழே இறங்கி ஓடி வந்தாள். என்னடி ஆச்சு என்று கோகிலா கேட்டபோது இந்திரா பதில் சொல்லவே இல்லை. அழுது கொண்டே இருந்தாள். வீடு திரும்பும்போது பேருந்தில் வைத்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்து உதட்ட கடிச்சிட்டாண்டி, அசிங்கமாக இருக்கு என்று சொல்லியபடியே கண்ணீர் விட்டாள். கோகிலவாணிக்கு நல்ல வேளை நாம் யாரையும் காதலிக்கவில்லை என்று தோன்றியது. மறுநாள் முழுவதும் இந்திரா லவ் பண்ணுவது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். உள்ளூர் அதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இந்திராவிற்காக தானும் திவாகரை லவ் பண்ணுவதை விட்டுவிட்டதாக சொன்னாள் கோகிலவாணி. ஆனால் மனதிற்குள் பலபந்தமாக கிஸ் பண்ணாத நல்ல பையனாக பார்த்து லவ் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருந்தது. கோகிலவாணி 8வது படிக்கும் பொழுது ருது எய்தினாள். 10ஆம் வகுப்போடு படிப்பை முடித்து கொண்டு சில மாதங்கள் அருகாமையில் இருந்த எஸ்டிடி பூத்தில் வேலை செய்தாள். அங்கே வரும் இளைஞர்களில் ஒருவன் கூட அவளை கண்டுகொள்ளவே இல்லை. கருத்து போய் மெலிந்த உடலோடு இருப்பதால் தான் தன்னை எவருக்கும் பிடிக்கவில்லையோ என்று நினைத்து கொள்வாள். அவளிடம் 2 நல்ல சுடிதார்கள் இருந்தன. அதையே மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு வேலைக்கு போவாள். சம்பள பணத்தில் மஞ்சளும் சந்தனமும் கலந்த டர்மரிக் கிரீம் வாங்கி உடல் முழுவதும் பூசி பார்த்தாள். ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி ரகசியமாக உபயோகித்து பார்த்திருக்கிறாள். பாலில் குங்குமப்பூ போட்டு குடித்து அழகை மேம்படுத்த முயன்றிருக்கிறாள். அப்படி இருந்தும் அவள் மீது யாருக்கும் ஈர்ப்பு ஏற்படவே இல்லை. எஸ்டிடி பூத் நடத்தும் சொக்கநாதன் தினசரி அவளை அனுப்பி சிகரெட் வாங்கி வரச் சொல்வான். அவள் ஒரு பெண் என்று கூட கவனிக்காமல் பச்சை பச்சையாக ஃபோனில் பேசிக்கொண்டே இருப்பான். தன்னை ஒரு பெண்ணாக கூட அவன் மதிப்பதில்லையே என்ற ஆதங்கம் கோகிலவாணிக்கு நிறைய இருந்தது. தன்னை கண்ணாடியில் பார்த்து கொள்ளும்போது தனக்கு மட்டும் ஏன் கழுத்து எலும்புகள் இப்படி தூக்கி கொண்டிருக்கின்றன, தாடை ஒடுங்கி போய் இருக்கிறது என்று ஆத்திரமாக வரும். தன்னை எப்படியாவது அழகாக்கி கொண்டு விட வேண்டும் என்று புதுசாக சோப்பு வாங்கி பார்த்தாள். தலைமயிரை சுருள் விட்டு பார்த்தாள். 3 மாதம் ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்பிற்கு கூட போய் வந்தாள். ஆனாலும் யாரும் அவளை காதலிக்கவே இல்லை. ஒரு மாலை நேரம் ஃபோன் செய்ய வந்த ஜீன்ஸ் மற்றும் வெள்ளை கோடு போட்ட சட்டை அணிந்த இளைஞன் அவளிடம் வேண்டுமென்றே சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்து விட்டு அவளது பெயரை கேட்டு தெரிந்து கொண்டு போனான். அடுத்த நிமிடமே அவன் மீது காதல் உருவாக ஆரம்பித்தது. அவன் மறுபடி எப்போது வருவான் என்று காத்து கொண்டே இருந்தாள். பெயர் கூட தெரியாமல் அவனை மனதிற்குள் காதலித்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் அந்த பையன் பைக்கில் ஒரு இளம் பெண்ணை பின்னால் உட்கார வைத்து கொண்டு சினிமா தியேட்டர் பக்கமாக போகையில் அவளை கையை காட்டி ஏதோ சொல்லிவிட்டு போவதை கண்டதும் அவன் மீது ஆத்திரமாக வந்தது. காதலிக்க தூங்கும் முன்பே காதல் தோல்வியடைந்து விட்ட கோபத்தில் அவள் 2-3 நாட்கள் மதிய சாப்பாடை சாப்பிடாமலே தூக்கி எறிந்தாள். ஆனால் பசியை அவள் காதலால் வெல்ல முடியவில்லை. சில வேளைகளில் கடற்கரைக்கு போகையில் இவ்வளவு பேர் எப்படி காதலிக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கும். கடலை வேடிக்கை பார்ப்பதை விடவும் காதலர்களையே பார்த்து கொண்டிருப்பாள். அவளை விட சுமாராக உள்ள பெண்கள் கூட காதலிக்கிறார்கள். தன்னை ஏன் ஒருவரும் காதலிக்கவில்லை என்று ஆதங்கமாக இருக்கும். அதை நினைத்து நிறைய கவலைப்பட்டிருக்கிறாள். அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற பெண்ணாக இருந்தால் காதலிப்பார்கள் என்று இந்திரா சொன்னதை கேட்டு தாங்க முடியாத வருத்தமாக இருந்தது. காதல் மட்டும்தான் அவள் வாழ்க்கையின் ஒரே பற்றுகோல் போல நினைத்து கொண்டிருந்தாள். மாம்பழத்தில் சொக்கநாதன் புதிதாக துவங்கியிருந்த ஜெராக்ஸ் கடைக்கு அவளை இடம் மாற்றிய போது தினசரி மின்சார ரயிலில் போய் வர வேண்டிய அவசியமானது. அப்படித்தான் மகேஷை சந்தித்தாள். 2 நாட்களில் பேசி பழகிவிட்டான். மகேஷ் அவளை விட ஒல்லியாக இருந்தான். பெரும்பாலும் நீல நிற பேண்ட் தான் அணிந்து வருவான். ஒரு ஓரியன்ட் சலூனில் வேலை செய்து கொண்டிருப்பதாக சொன்னான். மகேஷை அவளுக்கு பிடித்து போனது தினமும் மகேஷ் அவளுக்காக டிஃபன் பாக்ஸில் ஏதாவது ஒரு உணவு கொண்டு வருவான். ரயிலில் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டால் கூட அவன் கை அவள் மீது படாமல் பார்த்து கொள்வான். அவளது தண்ணீர் பாட்டிலை வாங்கி குடிக்கும்போது கூட அண்ணாந்துதான் குடிப்பான். அதைவிடவும் அவள் புது உடையோ பாசியோ பொட்டோ ஹேர் கிளிப்போ எது அணிந்து வந்தாலும் இது உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது என்று பாராட்டுவான். அதனாலே தான் ஒரு நல்லவனை காதலிப்பதாக பெருமை கொண்டாள் கோகிலவாணி. ஒரு நாள் மாலை மகேஷ் வருவதற்காக மாம்பழம் ரயில் நிலையத்தின் அருகில் காத்திருந்தபோது கால் வலிக்கிறது என்று ஒரு பைக்கில் சாய்ந்து நின்றிருந்தாள். எதிர்க்கடையிலிருந்து ஒருவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன்னை பார்க்கலாம் என்று உணர்ந்த மறுநிமிடம்
தனது துப்பட்டாவை சரி செய்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் கோகிலவாணி. அந்த இளைஞன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு அவளை பார்த்து கொண்டே புகையை ஊதிக்கொண்டிருந்தான். மகேஷ் வருவதற்கு தாமதமாவது ஆத்திரமாக வந்தது. அவன் சிகரெட்டை அணைத்துவிட்டு அருகில் வந்து நின்று, இது என் பைக், வேணும்னா ஏறி உட்காந்துக்கிடலாம், இல்லை எங்கே போகணும்னு சொல்லுங்க, நானே கொண்டு போய் விடுறேன் என்று சொல்லி சிரித்தான். அதை பவ்யமாக அவன் சொன்ன விதம் அவளுக்கு சிரிப்பாக வந்தது. அதை கேட்ட அந்த இளைஞன் பைக் சாவி எடுத்து, நீங்களே வேணும்னாலும் ஓட்டிகிட்டு போகலாம் என்றான். கோகிலவாணி வேண்டாம் என்று மறுத்துவிட்டு சிரிப்போடு நகர்ந்து நின்று கொண்டாள். அந்த இளைஞன் அவளிடம், வீடு எங்கே என்று கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் ஸ்டேஷனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தன் பாக்கெட்டில் இருந்து சீப்பை எடுத்து தலையை வாரிவிட்டபடியே ஒரு பபிள் கம்மை எடுத்து அவளிடம் நீட்டினான். அவள் விடுவிடுவென ரயில் நிலையத்தின் உள்பகுதியை நோக்கி நடந்து போக துவங்கினாள். அவன் சிரிப்பது கேட்டது. மகேஷ் வந்து சேரும் வரை அவள் திரும்பி பார்க்கவே இல்லை. மகேஷிடம் அந்த இளைஞனை பற்றி சொல்லவா வேண்டாமா என்று தயக்கமாக இருந்தது. ஆனால் சொல்லவே இல்லை. 2 நாட்களின் பின்பு அந்த பைக் இளைஞனை மறுபடியும் ரயிலில் பார்த்தாள். அவன் நெருங்கி அருகில் வந்து நின்று அவளையே பார்த்தபடி வந்தான். கோகிலவாணி அவனை ஓரக்கண்ணால் பார்க்கும்போது அவன் உதட்டை கடிப்பதும், உள்ளங்கையில் ஐ லவ் யூ யுவர்ஸ் துரை என்று தன் பேனாவில் எழுதி காட்டுவதும், கள்ளச்சிரிப்புடன் கை அசைப்பதுமாக இருந்தான். ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நாள் காலையில் அவள் ரயிலை விட்டு இறங்கி நடக்கும்போது அருகில் வந்து, உனக்காகத்தான் தினம் தாம்பரத்திலிருந்து இதே ரயிலில் வர்றேன் என்றான். கோகிலவாணி அவனிடம் பேசவே இல்லை. அவனோ நெடுநாள் பழகியவன் போல் அருகில் வந்து, படத்துக்கு போமா என்று கேட்டான். அவளுக்கு அதை கேட்டபோது பயமாக வந்தது. அதை காட்டிக்கொள்ளாமல், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றாள். துரை சிரித்தபடியே, அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா என்று கேட்டான். கோகிலவாணி கோபத்துடன், நான் எதுக்கு உன்னை லவ் பண்ணணும் என்று கேட்டாள். அப்போ அன்னைக்கு மட்டும் சிரிச்ச, தினம் லுக்கு விட்டே, அது எதுக்கு என்றான் துரை. நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணலை, நான் மகேஷை லவ் பண்ணுறேன், பிரச்சனை பண்ணாமல் போயிடு என்றாள். உடனே துரை பச்சை பச்சையாக அவளை திட்டியதோடு, நீ என்னை லவ் பண்ணித்தான் ஆகணும், நான் டிசைட் பண்ணிட்டேன் என்றான். அவனுக்கு பயந்து கொண்டு சில நாட்கள் பஸ்ஸில் வர துவங்கினாள். ஒரு நாள் மகேஷுடன் ஒரு பையன் தன்னை பின்னாடியே துரத்துவதாக சொன்னான். மகேஷ் சற்றே கலக்கத்துடன், நான் பேசி பார்க்குறேன் என்று ஆறுதல் சொன்னான். அதன் 2 நாட்களுக்கு பிறகு மகேஷை பார்க்கவே முடியவே இல்லை. அவனை தேடி ஓரியன் சலூனுக்கு போனபோது மகேஷின் முகத்தில் அடிவாங்கிய வீக்கம் இருந்தது. மகேஷ் தலையை குனிந்தபடியே, அந்த ரவுடி பைய தோற என்னை அடிச்சிட்டாம் கோகிலா, நாம் 2 பேரையும் ஒன்றா பார்த்தா கொன்னுருவேன்னு சொல்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல, சலூன் ஓனர்கிட்ட யோசனை கேட்டேன், லவெல்லாம் எனக்கு சரிப்படாதுன்னு சொல்கிறாரு, இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கு என்றான். கோகிலவாணி அங்கேயே அழுதாள். மகேஷ் சலூன் ஓனரிடம் சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு போய் அருகாமை தேநீர் கடையில் ராகி மால்ட்டு வாங்கி தந்து நிறைய அறிவுரைகள் சொல்லி அனுப்பி வைத்தான். அதன் பிறகு மகேஷ் அவளை பார்க்க வரவே இல்லை. ஆனால் கோகிலாவால் காதலை விட முடியவில்லை. திரும்பவும் ஒரு நாள் மகேஷை காண சலூனுக்கு போனாள். அப்போது சலூனில் யாருமே இல்லை. மகேஷ் மட்டும் தனியே அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அவளை பார்த்தவுடன் சலூன் நாற்காலியில் உட்காரச் சொன்னான். எதிரில் உள்ள கண்ணாடியில் அவள் முகம் தெரிந்தது. மகேஷ் சிரிப்போடு, உனக்கு முடிய கொஞ்சம் டிப் பண்ணிவிடவா என்று கேட்டான். கோகிலவாணி ஆத்திரத்துடன் அவனை திட்டினாள். பிறகு ஆவேசமானவள் போல அவனை கட்டி அணைத்து இறுக்கமாக முத்தம் கொடுத்தாள். அதன் பிறகு இருவரும் நெடுநேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒன்றாக அன்று வீடு திரும்பினார்கள். கோகிலவாணி மறுபடியும் காதலிக்க துவங்கினாள். ஆனால் அவர்களை ஒன்றாக உதயம் தியேட்டரில் பார்த்த துரை, நான் மட்டும்தாண்டி உன்னை லவ் பண்ணுவேன், வேற யாரும் உன்னை லவ் பண்ணாலும் நீ செத்த, உன் மேலே ஆசிட் ஊத்திடுவேன் பார்த்துக்கோ என்று கடுமையாக திட்டினான். கோகிலவாணிக்கு அது உண்மையாக போகிறது என்று அப்போது தெரியாது. அதன் 2 நாட்களுக்கு பிறகு துரை நிறைய குடித்துவிட்டு அவளது ஜெராக்ஸ் கடைக்கு வந்து, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையான்னு இப்பயே தெரியணும், சொல்லுடி என்று மிரட்டினான். கோகிலவாணி அவனிடம் பேசவே இல்லை. அவன் அசிங்கமாக கத்தினான். அவனுக்கு பயந்து சில நாட்கள் வேலைக்கு போகாமலும் இருந்தாள். ஆனால் அவன் விடவே இல்லை. வீட்டின் முன்பு வந்து நின்று கொண்டே இருந்தான். குளியல் அறையை ஒட்டிய சந்தின் இடைவெளியில் வந்து நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருப்பான். அவளுக்கு பயமாகவும் நடுக்கமாகவும் இருந்தது. துரை அவள் மீது ஆசிட் ஊற்றுவதற்கு முந்திய நாள் காலையில் கோகிலவாணியின் அப்பாவிடம் யாரோ அவள் மகேஷை காதலிக்கிறாள் என்பதை பற்றி சொல்லியிருந்தார்கள். அதற்காக அப்பா தன் காலில் போட்டிருந்த செருப்பை கலட்டி அவள் முகத்தில் மாறி மாறி அரைந்ததோடு மகேஷின் ஜாதியை சொல்லி கேவலமாக திட்டியதோடு அவள் தன்னுடைய மகள் என்பதையும் மறந்து ஆபாசமான வசைகளை பொழிந்தார். அவர் கூடவே செல்பம் அண்ணனும் சேர்ந்து கொண்டு, அவன் மட்டும் இல்லப்பா,
துரைன்னு இன்னொரு பையனும் இவ பின்னாடி சுத்துறான். ஒரே நேரத்தில் 2 பய கூட சுத்துறா என்று ஏற்றிவிட்டான். அப்பா அவள் தலைமயிரை பிடித்து இழுத்து சுவரோடு முட்ட வைத்து, ஓடுகள் நாய் என்று மறுபடியும் ஏச ஆரம்பித்தார். அம்மா அவரது பலமான பிடியில் இருந்து கோகிலாவை விடுவித்து சோற்றுக்கரண்டியால் காலிலும் புட்டத்திலும் அடித்தாள். கோகிலவாணி காதலுக்காகத்தான் அடிபடுகிறோம் என்பதால் அழுது கத்தவே இல்லை. ஆசிட் ஊற்றப்பட போகிற நாளின் காலையில் துரை அவள் முன்னால் வந்து நின்றபோது எப்படியாவது அவனிடம் கெஞ்சி பேசி தான் மகேஷை காதலிப்பதை புரிய வைத்து விட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் கோகிலா. ஆனால் துரை ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவும் இல்லை, பேச விடவும் இல்லை. பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சீப்பை எடுப்பது போல சிறிய பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்றை வெளியே எடுத்தான். தொலைவில் மின்சார ரயில் வருவதற்கான ஓசை கேட்டது. அவள் ரயில் நிலையத்தின் படியை நோக்கி நடப்பதற்கு முன் அவள் முகத்தில் ஆசிட்டை ஊற்றினான். கொதிக்கும் நெருப்பினில் முகத்தை நுழைத்து விட்டது போல எரிய ஆரம்பித்தது. காது, முகம், நாசி, கன்னம் என்று அத்தனையும் உருகி ஓடுவது போல் தாங்க முடியாத வலி பீறிட்டது. கோகிலவாணி அலறினாள். கூட்டத்தை விலக்கி கொண்டு துரை ஓடுவது தெரிந்தது. அவள் முன்னிருந்த உலகம் மெல்ல புகை மூட்டம் கொண்டு மயங்க துவங்கியது. கோகிலவாணி 6 வாரங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாள். வலது பக்க முகம் முற்றிலும் எரிந்து போயிருந்தது. காதின் நுனி சிதைந்து போனதால் பாதி காதே மிச்சமாக இருந்தது. ஆசிட் முகத்தில் பட்டதோடு பின்னந்தலை வரை பரவி இருந்த காரணத்தால் அவளது தலைமயிரையும் பாதி கத்தரித்திருந்தார்கள். அவளது தோற்றத்தை காண அவளாலேயே சகிக்க முடியவில்லை. அவள் மருத்துவமனையில் இருந்த நாட்களில் அவளது அப்பாவும் அம்மாவும் உறவினர்களும் மாறி மாறி அவளை மோசமான வார்த்தைகளால் திட்டிக்கொண்டே இருந்தார்கள். கோகிலவாணியின் எரிந்த முகத்தை கண்ட அப்பா, அப்படி என்னடி உனக்கு லவ் கேட்குது? செத்து போயிருந்தா சென்னையை விட்டுருச்சுன்னு தலை முடிட்டு போயிருப்பேன். இனிமே உன்னை எவன் கட்டிக்கிடுவான்? உன்னை எங்கே கொண்டு போய் தள்ளுறது என்று தனது முகத்தில் மாறி மாறி அடித்து கொண்டு அழுதார். எதற்காக காதலிக்க ஆசைப்பட்டோம்? காதல் என்பது இதுதானா? ஏன் துரை இப்படி தன் முகத்தில் ஆசிட் ஊற்றினான்? அவளுக்கு நினைக்க நினைக்க அழுகையும் ஆத்திரமும் பொங்கி கொண்டு வந்தது. அவள் கூட படித்த மாணவிகள், தெரிந்தவர்கள், தோழிகள் எவரும் அவளை பார்க்க வரவே இல்லை. ஆசிட் அடிக்கப்பட்டவளின் தோழி என்று யார் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவார்கள்? மகேஷ் கூட அவளை பார்க்க வரவே இல்லை. பெண் மருத்துவர் அவள் முகத்தை துடைத்தபடியே, உனக்கு எத்தனை லவர் டே என்று லக்கலாக கேட்டார். கோகிலவாணி பதில் சொல்வதே இல்லை. மருந்தாளுநரும் அவள் முகத்தில் உள்ள காயத்தை துடைத்தபடியே, இனிமே உன்னை ஒரு பையனும் திரும்பி பார்க்க மாட்டான். நீ எங்கே வேணாலும் போகலாம், எந்த நேரம் வேணாலும் வீட்டுக்கு வரலாம். உன்னை யார் ஃபாலோ பண்ண போகிறாங்க என்பார். கோகிலவாணிக்கு ஆத்திரமாக வரும். ஆனால் வாய் திறந்து பேச மாட்டாள். இப்படி அவமானப்பட்டு வாழ்வதற்கு பதிலாக பேசாமல் அப்பா சொன்னது போல் செத்து போயிருக்கலாம். எதற்காக பிழைத்து கொண்டோம்? மிச்சமிருக்கும் வாழ்க்கையை எப்படி கடத்தப் போகிறோம்? அந்த வலி ஆசிட்டின் கொதிப்பை விட அதிகமாக இருந்தது. கோகிலவாணி அந்த வழக்கிற்காக 26 முறை கோர்ட்டுக்கு சென்று வர நேர்ந்தது. ஒவ்வொரு முறையும் அவளது காதலை யாராவது பரிகாசம் செய்வார்கள். எரிந்த முகத்தை காட்டி அவளது கதையை சொல்லி சிரிப்பார்கள். விசாரணைக்கு மகேஷ் வர மறுத்துவிட்டதுடன் தான் அவளை ஒருபோதும் காதலிக்கவே இல்லை என்று காவல்துறை அதிகாரியிடம் ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறான். துரையோ அவள் தன்னை பல மாதங்கள் காதலித்து ஏமாற்றி விட்டதாக போலீசில் வாக்குமூலம் தந்திருந்தான். கோகிலவாணி தான் யாரையும் காதலிக்கவில்லை, துரை தன்னை காதலிக்கும்படியாக மிரட்டினான் என்றே சொன்னாள். வழக்கறிஞர் அவள் யாரோடாவது பாலுறவு கொண்டிருக்கிறாளா, ஆண் நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று துருவி துருவி கேட்டார். கோகிலவாணி நீதிமன்றத்தில் நிறைய முறை அழுதிருக்கிறாள். ஆனால் யாரும் அவளை தேற்றவே இல்லை. முடிவில் துரை தண்டிக்கப்பட்டான். பாதி எரிந்த முகத்துடன் எலிவால் முடி போல கொஞ்சம் தலைமயிருடன் கோகிலவாணி வீட்டிற்குள்ளாவே அடைந்து கிடந்தாள். டிவி பார்ப்பது கூட கிடையாது. தலையில் பூ வைத்துக் கொள்வதோ, கண்ணாடி பார்த்து திருநீர் வைத்துக் கொள்வதோ கூட கிடையாது. 2 முறை அவளுக்கு கல்யாண பேச்சு துவங்கியது. ஆனால் எவரும் அவளை கட்டிக்கொள்ள முன்வரவே இல்லை. கோகிலவாணி தனிமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டில் இருந்தபடியே காளான் வளர்த்து விற்பனை செய்ய துவங்கினாள். தினமும் அம்மாவும் அப்பாவும் அவளை வாய்க்கு வாய் திட்டினார்கள். வீட்டில் எந்த விசேஷத்திலும் அவள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படவே இல்லை. சிரிப்பை மறந்தவளாக கோகிலவாணி ஒரு நடைப்பணம் போலவே வாழ்ந்து கொண்டிருந்தாள். உபாசனா என்ற தன்னார்வ நிறுவனம் அவளை தங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்து கொண்டபோது அவளுக்கு வயது 32 கடந்திருந்தது. அது பார்வையற்றவர்களுக்கான சேவை செய்யும் நிறுவனம்.
பார்வை குறைபாடு கொண்டவர்களே அங்கு பெரும்பாலும் பணியாற்றி கொண்டிருந்தனர். அதனால் யாரும் அவளை கேலி செய்வார்கள் என்ற பயமின்றி அவள் வேலைக்கு போய் வர துவங்கினாள். அங்குள்ள நூலகத்தில் இருந்து நிறைய புத்தகங்கள் எடுத்து வந்து படித்து கொண்டே இருப்பாள். சில சமயம் அவள் அறியாமல் உடல் இன்பம் பற்றி மனது நாட்டம் கொள்ள துவங்கும். அப்போது விரலால் முகத்தை தடவிக்கொள்வாள். மின்சாரத்தில் கைப்பட்டது போல மனது உடனே அந்த நினைவிலிருந்து தன்னை துண்டித்து கொள்ளும். சென்ற வருடத்தில் ஒரு நாள் கடற்கரையில் தற்செயலாக துரையை பார்த்தாள். அவனுக்கு திருமணமாகி பெண் குழந்தை இருந்தது. 2 வயதான அந்த குழந்தை ஒரு வண்ணப்பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. மணலில் உட்கார்ந்தபடியே துரையின் மனைவியை பார்த்து கொண்டே இருந்தாள். நல்ல நிறம், ஆரஞ்சு நிற புடவை கட்டியிருந்தாள். கையில் ஒரு ஹேண்ட்பேக், கழுத்தில் நிறைய நகை போட்டிருந்தாள். துரையும் முழுக்கை சட்டை அணிந்து தலையை படிய வாரியிருந்தான். ஏனோ துரையின் மனைவியிடம் போய் பேச வேண்டும் போல் இருந்தது. அந்த குழந்தையை ஒருமுறை கொஞ்சலாமா என்று கூட தோன்றியது. அவள் தங்களை பார்த்து கொண்டிருப்பதை துரை கவனித்தவுடன் மனைவியிடம் ஏதோ சொன்னான். அவர்கள் எழுந்து கொண்டார்கள். நாம் தானே துரை மீது கோபமும் வெறுப்பும் கொள்ள வேண்டும். அவன் ஏன் தன்னை பார்த்தவுடனே எழுந்து ஓடுகிறான்? பயமா? கடந்த காலத்து நினைவுகள் எதுவும் தன் முன்னால் வந்து நின்றுவிடக்கூடாது என்ற பதபதைப்பா என்ற யோசனையுடன் அவர்கள் போவதையே கோகிலவாணி பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு பெண் மீது ஆசிட் அடித்தவன் என்று அவனை பார்த்தால் யாராவது சொல்வார்களா என்ன? அவனுக்கு ஆசிட் வீசியது என்பது ஒரு சம்பவம். ஆனால் தனக்கு? கண்ணில் இருந்து துரை மறையும் வரை அவனையே பார்த்து கொண்டே இருந்தாள். கடற்கரை எங்கும் காதலர்கள் நிரம்பி இருந்தார்கள். இவர்கள் ஏதோ ஒரு பெண் தன்னை போல முகம் எரிந்து போகக்கூடும் அல்லது வன்கொலை செய்யப்படவும் கூடலாம். வசை, அடி, உதை, எரிப்பு, கொலை இவைதான் காதலின் சின்னங்களா? வன்முறையில்தான் காதல் வேர் ஊன்றி இருக்கிறதா? அவள் கடல் அலைகளை பார்த்து கொண்டே இருந்தாள். இருட்டும் வரை வீட்டிற்கு கிளம்ப வேண்டும் என்று தோன்றவே இல்லை. உலகம் தன்னை கைவிட்டு யாருமற்ற நிர்கதிக்கு உள்ளாக்கி வைத்திருப்பதை உணர்ந்து கொண்டவளைப் போல நீண்ட நேரத்திற்கு பிறகு ரயில் நிலையத்தை நோக்கி தனியே நடக்க ஆரம்பித்தாள். ரயிலுக்காக பிளாட்பாரத்தில் காத்திருந்தபோது ஏனோ தனக்கு 36 வயது முடிந்துவிட்டது என்பது நினைவுக்கு வந்தது. ரயில் செல்லும்போது கூட வீசிய கடற்காற்று தழும்புகள் நிறைந்த முகத்தில் பட்டதும் மனது தானே காதலை பற்றி நினைத்து கொள்ள துவங்கியது. உடனே மனதிற்குள் இருந்து இத்தனை வருடங்களாயும் மறையாத திராவகத்தின் எரிமணமும் திகுதிகுப்பும் பீரிட்டு கிளம்பியது. தன்னை மீறிய உள்ளார்ந்த வழியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கோகிலவாணி திரும்பி பார்த்தாள். எதிர் சீட்டில் ஓர் இளம்பெண் ஒரு இளைஞன் மடியில் சாய்ந்து கொண்டு இரகசியமான குரலில் பேசியபடியே காதலித்து கொண்டிருந்தாள். கோகிலவாணி அவர்களை பார்க்காமல் வெளியே இருந்த இருட்டையே பார்த்து கொண்டு வந்தாள். இருட்டில் பறந்த மின்மினி பூச்சி ஒன்று முகத்தை உரசி கொண்டு போனது. காதல் ஜோடி பேசி சிரிப்பதை கேட்க கேட்க கோகிலவாணி தன்னையறியாமல் விசும்பத் துவங்கினாள். தன் காதலை உலகம் ஏன் ஏற்க மறுத்தது? எதற்காக தனக்கு இவ்வளவு குரூரமான தண்டனை வழங்கப்பட்டது என்பதை நினைத்து அவள் அழுது கொண்டே இருந்தாள். ரயிலின் கூடவே மின்மினிகள் பறந்து வந்து கொண்டே இருந்தன. அது இருட்டிற்கு கண்கள் முளைத்து அவள் அழுவதை பார்த்து கொண்டிருப்பதைப் போலவே இருந்தது. நன்றி, வணக்கம்.